மார்கழி மாதம் 27ஆம் நாள். திருப்பாவை பாசுரம் 27. கூடாரே வெல்வாய் கூடிய எங்களிடமோ, கூடாரே வெள்ளை சீர் கோவிந்தா, உன் தன்னை பாடி பறைக்கொண்டு யாம் பெற சம்மணம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக, சூடகமே தோல்வாளை தோடை செவி பூவ பாடகமே, என்றென்னும் பால்கான் யாம் அணிவோம், ஆடி உடிப்போம் அதன் பின் பார்ச்சோறும் மூட நெய் பெய்து முழங்கை வழிவர கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடலுடைய விளக்கம் ரொம்ப விசேஷமானது. கண்ணனுக்கு மிக பிடித்த பெயர் கோவிந்தன். பசுக்களை காப்பவன் என்பது அதன் முக்கியமான பொருள். இப்பாடல் முதல் வரிசையாக கோவிந்தா என்று 3 முறை அழைத்து மகிழ்கிறாள் ஆண்டாள். மிக பாவியையும் புனிதமாக்கும் நாமம் கோவிந்தா நாமம். நரகத்தை சோறாக்கும் திருப்பெயர் அது. இன்னும் திருப்பதி செல்வோர் பக்தி பரவசமாக கூவி அழைக்கும் நாமம் கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தன் எல்லோருக்கும் பொதுவானவன். ஆனால் அவனோடு கூடாமல் எதிரமும் கோர்த்து நிற்பவர்களே அவன் வில்லால் வாளால் ஆயுதங்களால் வீரத்தால் வெல்பவன். ஆனால் தன்னை கூடியவர்களிடம் அவன் விரும்பிய தோற்று போவான். அந்த தோல்வியிலும் அவனுக்கு மகிழ்ச்சி. கோவிந்தன் எத்தனை சந்தர்ப்பம் தந்தும் உன்னோடு கூடாமல் எதிர்த்து நிற்கும் பகைவர்களை நீ வென்று நிற்பவன். உன்னை பாடி பறைப்பெற்ற நாங்கள் உன்னிடம் பெறும் வெகுமதியால் நாடெல்லாம் எங்களை போற்றும். விரதம் நிறைவு பெற்றதால் நாங்கள் கைகளில் வளையல் அணிவோம், தோளில் நகை அணிவோம், காதுகளில் தோடுகள், செவி பூக்கள் அணிந்து காலில் சிலம்புகள் அணிவோம். எல்லா ஆபரணங்களும் அணிந்து புத்தாடை உடுப்போம். பின் பாலில் வெந்த சோற்றில் நிறைய நெய்வுடன் உன்னை எடுக்கையில் எங்கள் முழங்கையில் அந்த நெய் வடியும். நாங்கள் அனைவரும் இப்படி மகிழ்ச்சியில் திளைப்போம். இந்த பாடல் இப்பாடலுடைய இனிய பொங்கல் வாழ்த்தும் பாடலாம். இதனை சர்க்கரை பொங்கல் பாட்டும் என்றும் எழுதுகிறார் ஒரு தமிழறிஞர். ஓம் நமோ நாராயணா.